ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 51 குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிற சில கோயில்களை சக்தி பீடங்கள்னு இந்து மக்கள் வச்சு கும்பிட்றாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த சக்தி பீடங்கள்ன்றது பார்வதி தேவியோட உடம்போட பாகங்களை மகாவிஷ்ணு தன்னோட சக்கரதாயத்தால் அறுத்து வீசி எறிஞ்ச போது அது விழுந்த இடங்களை நம்புகிறாங்க. அதை பற்றி ஒரு சுவையான வரலாறு சொல்கிறாங்க. தக்ஷ பிரஜாபதின்ற ஒரு ராஜாவோட பொண்ணு தான் தாக்ஷாயினி. அவங்க சிவபெருமானை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சமயம் ஒரு யாகம் நடத்தினார் தக்ஷ மகா பிரஜா. அந்த யாகத்துக்கு தன்னோட பொண்ணை மட்டும் கூப்பிட்டாரு. மருமகனான சிவபெருமானை கூப்பிடல. அதில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. பார்வதி தேவி நான் தக்ஷன்கிட்ட போய் அதை என்னன்னு கேட்டு வரேன்னு சொன்னாங்க. சிவபெருமான் அவங்களாம் போகாதன்னு சொன்னார். ஆனால் பார்வதி தேவி விடாப்பிடியாக தன்னோட அப்பா நடத்துகிற யாகத்துக்கு கிளம்பி போய் அவர்கிட்ட சண்டை போடலான்னு போனாங்க. அந்த யாகத்துக்கு போயிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்ட போது அவர் சிவபெருமானை ரொம்ப அவமதித்து பேசினார். அதனால் அந்த தாக்ஷாயினி ரொம்ப கோபம் அடைஞ்சி அந்த யாகத்தை நிறுத்தத்துக்காக அந்த தீயிலே குதிச்சிட்டாங்க. அதை கேள்விப்பட்ட சிவபெருமான் மிகவும் ரொம்ப கோபம் அடைஞ்சி அந்த எரிஞ்சு கொண்டிருக்கிற உடலை எடுத்துகிட்டு ருத்ரதாண்டம் ஆடினார். அந்த சராசரங்களும் நடுங்கி எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் முறையிட்டாங்க. மகாவிஷ்ணு அவர் தன்னோட சக்கராயுதத்தால் இந்த தாக்ஷாயினியோடல அறுத்தெறிஞ்சார். அந்த அறுத்தெறிஞ்சது இந்த உடலோட பாகங்கள் இந்தியாவிலையும் வெளிநாடுகளில் சில இலங்கை, பலுச்சிஸ்தான் இதிலெல்லாம் விழுந்ததாக புராண கதை இருக்குது. இது விழுந்த இடங்கள் மொத்தம் 51 இடங்களில் விழுந்ததுனால இது 51 சக்தி பீடங்களாக இந்து மக்கள் கருதி அதை வழிபடுறாங்க. தேவி புராணத்துப்படி இது 51 இடங்கள் தான் சொல்கிறாங்க. இதுவே கந்த புராணம், மச்ச புராணம், பத்ம புராணத்தில் 70ன்னு சொல்கிறாங்க. இது 108 தலங்கள்னு கூட சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த அகில உலகம் ஒளியின் வடிவால் சமைக்கப்பட்டது என்றும் அந்த ஒளி வடிவமாக இருப்பவள் அன்னை பராசக்தி என்றும் அந்த பராசக்தியின் அடிப்படை ஆதார ஒளிகள் எழுப்பும் 51 எழுத்தின் வடிவமாக இருப்பதால் அந்த 51 இடங்கள் தான் மிகவும் சால சிறந்த சக்தி பீடங்கள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதன்படி இந்த பாரத தேசத்தில், அதாவது இந்தியாவில் 42 இடங்களிலும், பாகிஸ்தானில் 1 இடத்திலும், பங்களாதேஷில் 4 இடத்திலும், நேபாளத்தில் 2 இடத்திலும், இலங்கையில் 1 இடத்திலும், தீபத்தில் 1 இடத்திலும் விழுந்ததால் அந்த புண்ணியத்தை பெற்றன என்பார்கள். அந்த லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்தியாவில் இருக்கிற இடங்களை பார்த்துடலாம். அதன்படி இந்தியாவில் தமிழ்நாட்டில் 18 இடத்துல சக்தி பீடங்கள் இருக்கின்றன. முதல்ல ஊர் பேர், அந்த ஊரில் இருக்கிற இந்த பீடத்தோட பேர், அப்படி இந்த லிஸ்ட்டில் இந்த வரிசைப்படுத்தலாம். முதல் இடம் காமாட்சி. காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த கோயில் பேர் காமகோடி பீடம். 2 மதுரை மீனாட்சி மந்திரினி பீடம். 3 பர்வதவர்த்தினி ராமேஸ்வரம் சேது பீடம். 4 அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல் திருச்சி ஞான பீடம். 5 அபித குஜாம்பாள் திருவண்ணாமலை அருணை பீடம். 6 கமலாம்பாள் திருவாரூர் கமலை பீடம். 7 பகவதி அம்மன் கன்னியாகுமரி குமரி பீடம். 8 மங்களாம்பிகை கும்பகோணம் விஷ்ணு சக்தி பீடம். 9 அபிராமி திருக்கடையூர் காலபீடம். 10 மகாகாளி திருவாலங்காடு காளிபீடம். 11 பராசக்தி குற்றாலம் பராசக்தி பீடம். 12 லலிதா ஈங்கோய்மலை குளித்தலை சாயாபீடம். 13 விமலை உலகநாயகி பாபநாசம் விமலை பீடம். 14 காந்திமதி திருநெல்வேலி காந்தி பீடம். 15 பிரம்ம வித்யா திருவெண்காடு பிரணவ பீடம். 16 தர்ம சம்மர்த்தினி திருவையாறு தர்ம பீடம். 17 திரிபுர சுந்தரி திருவெற்றியூர் சென்னை யுஷி பீடம். 18 மகிஷாசுரமர்தினி தேவிப்பட்டினம் வீரசக்தி பீடம். ஒரிசா மாநிலத்தில் ஒரே ஒரு சக்தி பீடம் பைரவி பூரி
பைரவி பீடம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3 சக்தி பீடங்கள். 1 பவானி துல்ஜாபூர் உத்பலா பீடம். 2 திரையம்பக தேவி திரையம்பகம் திரிகோண பீடம். 3 மகாலட்சுமி கோலாப்பூர் கரவீர பீடம். குஜராத்தில் 2 சக்தி பீடங்கள் இருக்குது. சந்திரபாகா சோமநாத் பிரபாசா பீடம். 2 அம்பாஜி துவாரகை பத்ரகாளி சக்தி பீடம். ராஜஸ்தானில் ஒரே ஒரு சக்தி பீடம் காயத்ரி ஆஜ்மீர் அருகில் புஷ்கரம் காயத்ரி பீடம். இமாச்சல பிரதேசத்தில் 4 இடங்கள் ஸ்ரீலலிதா பிரயாகை பீடம். 2 நீலாம்பிகை சிம்லா ஷாமல பீடம். 3 நாகுலேஸ்வரி நாகுலம் உட்டியான பீடம். 4 மார்க்கதாயினி ருத்ரகோடி ருத்ரசக்தி பீடம். கர்நாடகாவில் 3 சக்தி பீடங்கள். 1 சாமுண்டீஸ்வரி மைசூர் சம்பப்பிரத பீடம். 2 பத்ரகர்ணி கோகர்ணம் கர்ணபீடம். 3 மூகாம்பிகை கொல்லூர் அர்த்தநாரி பீடம். உத்தரப்பிரதேசத்தில் 2 சக்தி பீடங்கள் உள்ளன. 1 விசாலாட்சி காசி மணிகர்ணிகா பீடம். 2 விரஜை ஸ்தம்பேஸ்வரி ஹஜ்பூர் விரஜா பீடம். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2 சக்தி பீடங்கள். 1 சங்கரி மகாகாலம் மகோத்பலா பீடம். 2 மகாகாளி உஜ்ஜயினி ருத்ராணி பீடம். ஆந்திராவில் 3 இடங்கள். 1 பிரம்மராம்பாள் ஸ்ரீசைலம் சைலபீடம். 2 ஞானாம்பிகை காளஹஸ்தி ஞானபீடம். 3 மாணிக்காம்பாள் திராட்சாராமா மாணிக்க பீடம். ஹரியானாவில் 2 இடங்கள். 1 ஸ்தானுப்பிரியை குருக்ஷேத்திரம் உபதேச பீடம். 2 முக்தி நாயகி ஹஸ்தினாபுரம் ஜெயந்தி பீடம். அஸ்ஸாமில் ஒரே ஒரு சக்தி பீடம் காமாக்யா கவுஹாத்தி காமகிரி பீடம். மீர்ஜாப்பூர் நந்தாதேவி விந்தியாச்சலம் விந்தியா பீடம். மேற்கு வங்காள மாநிலத்தில் ஒரே ஒரு சக்தி பீடம் பிரதான காளி கொல்கத்தா உத்தரசக்தி பீடம். பீகாரில் உள்ள சக்தி பீடம் மந்திரினி கயை திரிவேணி பீடம். பஞ்சாபில் உள்ள சக்தி பீடம் திரிபுரமாலினி கூர்ஜனம் ஜாலந்திர பீடம். காஷ்மீரில் உள்ள சக்தி பீடங்கள் 2. 1 வைஷ்ணவி ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி பீடம். 2 சம்புநாதேஸ்வரி ஸ்ரீநகர் ஜுவாலாமுகி பீடம். இனி வெளிநாடுகளில் உள்ளது பார்க்கலாம். நேபாளம் பவானி பசுபதி காட்மாண்டு சக்தி பீடம். பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானில் மாதா ஹிங்லாஜ். பங்களாதேஷ் போக்ரா மா அபர்ணா. பங்களாதேஷ் ஜஷோரேஸ்வரி சாத்கிரா டிஸ்ட்ரிக்ட். பங்களாதேஷ் மா பவானி சிட்டகாங் டிஸ்ட்ரிக்ட். மகாலட்சுமி பங்களாதேஷ் சில்லட். தீபத் நாட்டில் தாக்ஷாயினி அல்லது மானசா என்ற பேரில் வழிபடுறாங்க. இலங்கையில் நாகபூஷணி என்ற பேரில், ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னா டிஸ்ட்ரிக்ட். இந்த 51 சக்தி பீடத்தையும் ஒவ்வொரு தலமாக பார்க்கலாம்.